தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்திருக்கிறோம். இது 4வது வாரம். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே என்பதை குறித்து தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வந்திருக்கிற ராஜ்யம் இன்றைக்கி எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்குது? ராஜ்யத்தின் வசனத்தின் மூலமாக அது உள்ள வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ ராஜ்யத்தின் ஆளுகை வசனத்தின் மூலமாக தான் நடக்குதுங்கிறத வேத வசனம் எவ்வளோ அருமையாக போதிக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போமால. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16லேருந்து வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எதை வாசித்தார் இவர்? ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசித்தார்னு சொல்லியிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எந்த பகுதியை வாசித்தார்? 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறார். அந்த 61-1-2 வசனங்கள் எதை குறித்தது? யூபிலி வருஷத்தை குறித்தது. யூபிலி வருஷம்னா என்ன? 50 வருஷத்துக்கு ஒருக்க வந்தது. ஒவ்வொரு 50வது வருஷமும் யூபிலி வருஷம். அந்த வருஷத்தில் 2 காரியம். ஒன்று இழந்து போன சொத்து நிலம்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் போய் அதை அவன் எடுத்துக்கிறான் இல்லையா? கடன் கொடுத்தவன் அவன் 50 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ள முடியாது. கடன் கொடுக்கும்போது அதை கணக்கு போட்டு தான் கொடுப்பான் அவன். அந்த 50ஆம் வருஷம் வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் தான் இருக்குதுன்னா அப்போ 20 அறுவடையை அவன் அனுபவிக்கலாம்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி தான் கடன் தருவான் அவன். ஏன்னா 50வது வருஷம் சட்டப்படி திருப்பி கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சட்டம் ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும். யாருமே வீடு வாசலே இழக்க முடியாது. 50ஆம் வருஷம் ரிட்டர்ன் பண்ணிடணும். அதே மாதிரி சிலர் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அடிமைகளாக போயிடுவாங்க. அந்த அடிமைகளாக போனவங்க கூட எவ்வளோ தான் அடிமையாக போய் எவ்வளோ கேவலப்பட்டு வேலை செஞ்சாலும் 50ஆம் வருஷம் வீட்டுக்கு வந்துடலாம், திருப்பி ஃப்ரீடம் வந்துடும் திருப்பி. அப்போ தனிப்பட்ட சுதந்திரம், சொத்து ரெண்டும் திரும்ப தரப்படுகிறது 50ஆம் வருஷத்தில். அதை மேசியா வரும்போது, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது எப்படி காரியங்கள்லாம் நடைபெறும்ன்றதுக்கு ஒரு முன்னோடியாக அந்த வசனங்கள் இருந்தது, அந்த காரியம் இருந்தது. அது சொல்கிறதுக்காக தான் சொன்னார். அதை இயேசு வாஸ்து புஸ்தகத்தை சுருட்டினா, இப்போ நம்ம பைபிள் இப்படி இருக்குது, அது வேறு மாதிரி இருந்தது. தோல் சுருள் இல்லையா? அது சுருட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாருன்னா பரவாயில்ல. உட்கார்ந்த பிறகு சொன்னதில் தான் பிரச்சனை. 21ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி வாசித்தார், சுருட்டினார், கொடுத்தாரு, உட்கார்ந்தாரு. இந்த ரபிகள்லாம் உட்காந்துட்டு தான் போதிப்பாங்களாம் பாருங்கள். உட்கார்றாருன்னா முடிச்சிட்டார் பிரசங்கம்னு அர்த்தம் இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்க போகிறாருன்னு அர்த்தம். உட்காந்து போதிக்க தொடங்கி அவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் அவரோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தேவனுடைய ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யம் வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும், குருடர் பார்வையடைவாங்க, செவிடர் கேட்பாங்க, சப்பானி நடப்பாங்க, இந்த அற்புதங்கள்லாம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. எல்லாம் எழுதியிருக்குது ஏற்கனவே. ஏசாயால தான் எழுதியிருக்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய மேசியா வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அந்த ஊரில் வளர்ந்தவர், அந்த ஊருக்காரரு, அந்த தச்சனுடைய மகன் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? வசந்த வாசியானா வாசிச்சுட்டு இதில் ஒரு சின்ன பிரசங்கம் வேறு பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறார்? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிற்றுன்றாரு. இன்னைக்கு டேட் படி நிறைவேறிச்சுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேசியா நான் தான், வர வேண்டியவர் நான் தான், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டியது வந்துருச்சு அப்படிங்கிறார். அதனால தான் ரொம்ப அப்செட் ஆகி கடைசியில் அந்த அதே அதிகாரத்தை கொஞ்ச நேரம் வாசித்துட்டு வந்தீங்கன்னா, அவங்க ஊரில் தான் முதல்ல கொலை அட்டம் நடந்தது. சொந்த ஊரில் தான் கொண்டு போய் மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டுடலான்னு பார்த்தாங்க. இவர் எஸ்கேப் ஆகி வர வேண்டியதாக போச்சு. சொந்த ஊர்லேயே அவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோபம். ஏன்னா இந்த ஆள் இங்கே இருந்த ஆள், இங்கே வளர்ந்த ஆள், நம்ம கண்ணு பார்த்து வளர்ந்த ஆள், இவங்க பிரதர் சிஸ்டர்லாம் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். இப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறாரு? இவர் தான் மேசியான்றாரு, இவர் தான் வர வேண்டியவரா, இவர் தான் ஆள போகிறாராம், இவர் தான் ஆள வந்தவரான், என்ன கதையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டதில் அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை தேவனுடைய ராஜ்யம்னா. அவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, இது இப்படி வரும்னு அவங்க எதிர்பார்க்கல, இவருடைய வடிவில் வரும்னு எதிர்பார்க்கல, இந்த விதமாக வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவர் வாஸ்த வசனம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த வாஸ்த வசனங்களில்
தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய இடம், முக்கியத்துவம், அதை கவனிக்கணும். என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? 5 காரியங்களை சொல்கிறாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கணும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, பார்வையற்றவர்களுக்கு பார்வை, கடைசியில் நொறுங்குண்டவர்களை விடுதலை. 5 காரியம். இந்த 5 காரியத்தில் ஃபஸ்ட்டு எதை போடுறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு எதை போடுறாரு கவனிங்க. நம்மளாக இருந்தால் அதை போட்டிருக்க மாட்டோம், ஆனால் இங்கே தான் இதே இருக்குது. ஃபஸ்ட்டு என்னத்தை போடுறாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை, சுவிசேஷ பிரசங்கத்தை முதல்ல வைக்கிறார். ஃபஸ்ட் அதுதான் அது பிரைமசின்ற, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை தர்றாரு. ஏன் சுவிசேஷ பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம், ஏன் அவ்வளவு அதை தூக்கி வச்சுருக்காரு? ஏன்னு சொன்னால், இருதய நறுங்குண்ட குணமாகிறது, சிறைப்பட்டவர்கள் விடுதலை, குருடருக்கு பார்வை, இதெல்லாம் அற்புதமான காரியங்கள். ஆனால் அதை காட்டிலும் அற்புதமான காரியம், அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான காரியம், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் வேலை செய்யுது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆமாம், குருடர் பார்வையடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் கூட எழுந்திருக்கிறாங்க, அப்படிலாம் நடக்குது. உண்மைதான், அற்புதங்கள்லாம் நடக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த முக்கியமான காரியம் என்னென்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது ஏன் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியம்னா, இந்த சுவிசேஷ பிரசங்கத்தினால தான் எல்லாம் நடக்குது. இந்த சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யமே வல்லமையாய் பிரவேசிக்கிறது. அதைத்தான் லூக்கா 16 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. லூக்கா 16 என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுறதுன்றத இப்படி சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு அதன் மூலமாய் பலவந்தமாய் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நுழைகிறது, பலத்தோடு நுழைகிறது, வல்லமையாய் நுழைகிறது, ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ எதுக்கு தேவனுடைய வார்த்தையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்னா, தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறதே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் பிரவேசிக்குது. ஹலோ, அப்படி பிரவேசிக்கிறதுனால தான் அற்புதம் நடக்குது. பிரவேசிக்கிறதுனால தான் இப்போ குருடர் பார்வையடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் கூட எழுந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் முக்கியத்துவத்தை அதில் போட்டக்கூடாது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அதெல்லாம் தூக்கி மேலே போட்டு பிரசங்கம் கடைசியில் போட்டிருப்போம். இந்த பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவன் கிரியை செய்கிறாரு, பரலோக ராஜ்யம் பிரவேசிக்குது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற நம்ம இதன் மூலமாக தான் ரட்சிக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரசங்கம் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், இது மூலமாக யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? இது மூலமாக சுகமாகுமா? இது மூலமாக விடுதலை ஆகுமா? இது பண்ணால் போதுமா ஆள் தெரிஞ்சிருவானா? இது பண்ணால் குடும்பங்கள் நல்லா ஆயிடுமா? இது பண்ணால் வாழ் வந்துருமான்னாங்க. நான் சொல்கிறேன், வந்திருக்குது. ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான பேருக்கு. பிரசங்கத்து மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லை பாருங்க. 4வது நூற்றாண்டில் ஒரு ஆள் இருந்தார், ஜான் கிறிஸ்டாஸ்டம்னு ஒரு ஆள். அவர் பிரசங்கம் பண்ணால் ஆயிரக்கணக்கான பேர் விடுவாங்களாம். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுன்றாங்களாம், 10 அந்த ஊரில் இருந்த ராஜாவுக்கு இந்த ஆளை பிடிக்காம, இந்த பிரசங்கரை பிடிக்காம இவரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லி வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவரை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்தாங்களாம் பாருங்கள். ஊரே திரண்டுருச்சான். திறந்து பெரிய கலவரமே நடந்து தான், இவரை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நீ, எங்களுக்கு ஓணும் இவர் உடம்பாட்டுட்டாங்களாம் ஜனங்க. கடைசியில் ராஜா ஜனங்களுக்கு கட்டுப்பட்டு பேசாமல் இருக்கட்டும் இங்கேன்ட்டாரான். அப்புறம் அவர் மகன் ஆட்சிக்கு வந்த பிறகு ராவோட ராவை தூக்கினாரான் அவர், ஆள் இல்லாத நேரமாக பார்த்து. பிரசங்கத்தினுடைய வல்லமை உங்களுக்கு புரியாது. பிரசங்கம் பலவந்தம் பண்ணுகிறது. பலவந்தம் பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கட்டாயப்படுத்தி யாரையும் இது பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை அந்த பிரசங்கத்தின் மூலமாக வேலை செய்து மனுஷனுடைய மாறாத கல்லான இருதயத்தை கூட மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது பலவந்தம்னு. கிறிஸ்டியானிட்டியில் ஃபோர்ஸே கிடையாது பாருங்கள், கட்டாயப்படுத்துறதுன்ற வேலையே கிடையாது, பண்ணவும் கூடாது, தவறு. ஆனால் பிரசங்கிக்கும் போது உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, கல்லான இருதயம் கூட மாறுகிறது, ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறார்கள், பொல்லாதவர்கள் கூட நல்லவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாகிறது. சரி, அப்போ அதுக்கு தான் இதை முதல்ல போடுறாரு. 5 ஐட்டமில் எது முதல்ல?
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் இந்த பிரசங்கத்தின் மூலமாக தான் நுழையுதுன்னு அர்த்தம். சரி, இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். இதை இன்னொரு இடத்துல கோட் பண்ணுறாரு பாருங்க, அப்சைட் டவுனாக கோட் பண்ணுறாரு. கவனிங்க, லூக்கா 4 இருந்தோம் இல்லையா? அங்கே தான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு முதலாவது ஐட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்போ 11ஆம் அதிகாரம் மத்தேயு யோவான் ஸ்நானகன் 4 அனுப்புகிறான் இயேசுகிட்ட. 2 பேர் அனுப்பிச்சு என்னென்னு கேட்டு வாப்பா, இவர் தான் வர வேண்டியவரா இல்லை வேறு யாருக்காவது நம்ம காத்திருக்கணுமா விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புகிறான் இல்லையா? நடக்கிறத பாருங்கள். அவங்க வந்து கேட்குறாங்க, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். 4 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். 5 குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம். இங்கே பாருங்க, அப்சைட் டவுனாக வருது, கடைசியில் வருது தரித்திரருக்கு சுவிசேஷம். இங்கே கடைசியில் போட்டதுக்கும் அதே தான் காரணம், இதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்கு தான். இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறாரு. முக்கியம் இல்லாததை ஃபஸ்ட்டு போட்டு இப்படி போக 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 கடைசியில் முக்கியம் வாய்ந்ததை சொல்கிறது. நிறைய நேரத்தில் இப்படி பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ண சொல்லி தரும்போது கூட அப்படி தான் சொல்லி தருவாங்க. முதல்ல ஸ்லோவாக ஆரம்பித்து நிறைய காரியங்கள் போக 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 கிளைமேக்ஸுக்கு கொண்டு போகணுன்றாங்க. பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகணும், ஆர்குமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாரு. இங்கே ரொம்ப முக்கியமானதை கடைசியில் போடுறாரு. அப்போ நம்ம போட்டோம் இதை வருஷப்படுத்தணும்னா நம்ம எப்படி வருஷப்படுத்துவோம் பாருங்கள். திருப்பியும் வாசிக்கிறோம். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர். அதோடு நிறுத்திக்கலாம் போல இருக்குது. ஏன்னா மரித்தோர் எழுந்திருக்கிறதோட பெரிய உண்டா? அதுதானே ரொம்ப கிளைமேக்டிக்காக தெரியுது, அதுதானே பெருசாக தெரியுது. ஆமாம், குருடர் பார்வையடைகிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் எது பெருசு? மரித்தோர் எழுந்திருக்கிறது பெருசு. மரித்தோர் எழுந்திருக்கிறத பற்றி சொன்ன பிறகு வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அதை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம போட்டிருந்தோம் வரிசையில் இப்படி தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். கடைசி ஐட்டம் அசெண்டிங் ஆர்டரில் போட்டு ரொம்ப முக்கியமானதை கடைசியில் போடணுன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆர்டரில் போட்டு எங்கே நிறுத்தியிருப்போம்? மரித்தோர் எழுந்திருக்கிறார்களோடு நிறுத்தியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அதை காட்டிலும் முக்கியமான ஒன்று சொல்கிறாரு, தரித்திரருக்கு. கவனிச்சிங்களா? தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்போன்னா என்ன அர்த்தம்? இந்த தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதுங்கிறது மரித்தோர் எழுந்திருக்கிறத காட்டிலும் பெரிய காரியம், பெரிய அற்புதம். அப்படிதான் வருது. அதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் எது? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதுங்கிறது மரித்தோர் எழுந்திருக்கிறத காட்டிலும் பெரிய அற்புதம். ஏன் அதை பெரிய அற்புதமாக சொல்கிறாரு? ஏன் அதை அவ்வளோ பெருசாக சொல்கிறார்? பிரசங்கம் பண்ணுறதுல என்னையா இருக்குது அப்படின்றாங்க சிலருக்கு விளங்கவே மாட்டேங்குது. பாருங்கள், இந்த பிரசங்கத்தில் என்ன இருக்குது? நான் சொல்கிறேன், பிரசங்கத்தின் மூலமாக தான். இது ராஜ்யத்தின் வசனமாக இருக்கிறதுனால, இது ராஜாவின் கட்டளையாக இருக்கிறதுனால, இது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறதுனால, இந்த வார்த்தை பேசும்போது, இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ராஜா கட்டளையிட்டு முத்திரை போட்டு சீல் வச்சு ஆர்டர் அனுப்பிச்சா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜனங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அதிகாரம் இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். ஒரு ராஜாவினுடைய வார்த்தைக்கு எப்படி அதிகாரம் இருக்குது, அது மாதிரி இது எல்லாரும் உபயோக பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த வார்த்தையில் இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. இதனால தான் மரித்தோர் கூட எழுந்திருக்கிறாங்க, இதனால தான் சப்பானிகள் நடக்கிறாங்க, இதனால தான் குருடர். அதனால இது இல்லை, இதனால அது. எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது நான் சொல்கிறது? இங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சுவிசேஷ பிரசங்கம்னா என்னன்றது. சிலர் சொல்கிறாங்க, என்னையா அற்புதமாக நடக்குதுங்க, ஏதாவது அற்புதம் நடக்குதா? அதை காட்டிலும் பெருசு நடக்குது. கடவுளுடைய வார்த்தை இங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணுறதுனால தான் அங்கே அற்புதம் வாழ்க்கையில் நடக்கிறது. இதை தலைகீழாகிடக்கூடாது. சிலர் அற்புதத்தை பிரதானமாக்கிட்டாங்க, பிரசங்கத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அற்புதத்தை வச்சே ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. பிரசங்கம் நின்று போனால் அற்புதம் நின்று போயிடும். ஹலோ, இதை பிரசங்கம் பண்ண அற்புதம் அதிகம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் ராஜ்யத்தை பிரவேசிக்க பண்ணுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி பலவந்தம் பண்ணுது, எப்படி உள்ள பிரவேசிக்குது?
வசனத்தின் மூலமாக தான் பிரவேசிக்கிறது மற்றவருடைய வாழ்க்கையில். சரி,